செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு, அதாவது கேரள எல்லையோரத்தில் எதிர்பார்க்கப்பட்ட மழை நேற்றைக்கு ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி எல்லாம் பொழிந்த நிலையில, நேற்றைக்கு அங்கே தூறலோட நிறைவடைந்த நிலையில தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும், அதாவது மலைப்பகுதிகளில் கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை. கருப்பாநதி செக்ஷன் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சொக்கம்பட்டி 23 மில்லிமீட்டர், செங்கோட்டை 22 மில்லிமீட்டர், காளிகேசம் 33 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் நிறைய இடங்கள் அங்கே மழை பொழிந்திருக்கும். அந்த தகவல் கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பெற்ற தகவல் மட்டும் இது. இன்னும் அந்த இடத்துல தூறல், நனைக்கும் மழை எல்லாமே இருந்தது. மாஞ்சோலை, நாலுமுக்கு போன்ற பகுதிகளிலையும் மழை பொழிந்திருக்கும். அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். வெயில் எப்படி இருக்கும், வரக்கூடிய நாட்களில் வெயிலோட தாக்கம் உங்கள் ஊருக்கு எப்படி இருக்கும். மழை 3ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் அப்படியே தொடங்கி 5, 6, 7, 8, 9 தேதிகளில் தீவிர இடிமழை பொழிவை கொடுக்க போகிறது. இவையெல்லாம் இதில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 31ஆம் தேதி மார்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை கடலில் இருக்கும். உயரழுத்த காற்று தென்கிழக்கில் இருந்து, அதாவது உயரழுத்தம் மற்றும் கிழக்கு காற்றலை, அதாவது காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருந்து இலங்கையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தென்கிழக்கு தெற்கு திசை காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றப் போகிறது. அதோடு இணைந்து கிழக்கு காற்றும் உள்ளே நுழைகிறது. இதனால மேகமூட்டம் உருவாகும். இன்றைக்கு காலை ஒரு 9 மதியம் வரைக்கும் ஆங்காங்கே கடலோர பகுதிகளில் மேகமூட்டம் உருவாகும். மழை வருவது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தும். மதியம் வரைக்கும் வங்கக்கடலோரம், அதாவது வங்கக்கடலோர கடலோர மாவட்டங்களின் சற்று உள்ளே, கடலோரமும் இல்லாமல் சற்று உள்ளே, காலை 9 மணிக்கு மேல் திருச்சி வரைக்கும் கூட அப்படியே மழை வருவது போன்ற ஒரு மேகமூட்டம் இருக்கும். கொஞ்சம் வெப்பம் தனிவாக இருக்கும். ஒரு மழை வருவது போன்ற ஒரு வானிலையை மட்டும் ஏற்படுத்தும். இதனால மழைக்கு வாய்ப்பில்லை. மேகமூட்டம் மட்டும் ஏற்படும் இன்றைக்கு முற்பகலில் கொஞ்சம். பிறகு மாலையில் என்ன ஆகும்னா, தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகள், தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அப்புறம் நீலகிரி, வால்பாறை, அதாவது தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் விருதுநகர்லையும் ஆங்காங்கே லேசான ஒரு இடிமழையோ தூறலையோ கொடுக்கலாம். இடிமழையோ தூறலையோ கொடுக்கலாம். பெருசு இருக்காது ஒரு சில இடங்கள்ல. இன்றைக்கு மாலையில் தூத்துக்குடி உறுதி கிடையாது, மேகமூட்டம் உறுதி, மிரட்டல் உறுதி, தூறல் கொடுக்கலாம். கண்டிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் லேசான மிதமான மழை. நேற்றைக்கு செங்கோட்டையில் 22 மில்லிமீட்டர் பெய்தது போல, சொக்கம்பட்டி 23, கருப்பாநதி 30 மில்லிமீட்டர், காளிகேசம் 33 கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்தது போல, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் கிழக்கே வந்து லேசான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கலாம். நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கொஞ்சம் உள்ளே வந்து கொடுக்கலாம். கடலோரத்தில் மேகமூட்டத்தை ஏற்படுத்தும். நீலகிரி, வால்பாறையில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கு. கர்நாடக எல்லையோரத்திலையும் கர்நாடகாவிலையும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் பரவலாக பெரிதாக மழை இருக்காது. வாய்ப்பு இருக்கு, பெரிதாக இருக்காது, அளவாக இருக்கும். கேரளாவில் கனமழை இருக்கு. கேரளாவில் கனமழை இருக்கும். தமிழ்நாடு எல்லையோரம் வரும்போது ஒரு சில இடங்களில் கொடுக்கும். ஆனால் கேரளாவில் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் பொள்ளாச்சி கூட, கோயம்புத்தூர் கூட நேற்றைக்கு தான் உச்சபட்ச வெப்பம். ஆனால் நேற்றைக்கு அளவு இன்றைக்கு இருக்காது. நேற்றைய வெப்பமே நீங்கள் பொறுத்து கொண்டிருங்க. 104 ஃபாரன்ஹீட், இதுக்கு மேலே போகாது. இன்றைக்கு 103 குறையும், 102 அடுத்த நாள் குறையும். 100க்கு மேல் 2ஆம் தேதி வரை இருந்துட்டு தான் இருக்கும். இதில் 2ஆம் தேதிக்கு பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்கள், குறிப்பாக பாலக்காட்டு, கணவாயில் வெப்பம் நல்லாவே குறைஞ்சிரும். அதே போல் வங்கக்கடலோரமும் குறையும், கிழக்கையும் மேற்கையும் குறையும். அதாவது கேரள எல்லையோரத்தில் வெப்பம் குறையும், வங்கக்கடலோரத்துலையும் வெப்பம் குறையும்.
உள்ளே கூடுதலாக இருக்கும். 3ஆம் தேதியிலிருந்து உள்ளே கூடுதலாக இருக்கும். இப்போ மீண்டும் ஒரு முறை 2ஆம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே உயர்ந்து தான் இருக்கும். ஆனால் நேற்று இருந்த வெப்பத்தை விட 1 டிகிரி குறைவாக இருக்கும். புரியுதுங்களா? 2ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து கேரள எல்லையோரத்திலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மழி கணவாய் பகுதிகளில் வெப்பம் குறைந்திருக்கும். வங்கக்கடலோரம் வெப்பம் எப்போதுமே வழக்கத்தை விட குறைந்திருக்கும். உள்ளே வெப்பம் கூடியிருக்கும். 100, 101, 100, 199 இப்படி இருக்கும். எங்கெங்க? இந்த மதுரை, விருதுநகர், அப்படியே கோவில்பட்டி, வடக்கே திருச்சி, சேலம், நாமக்கல், அப்புறம் கரூர், ஈரோடு இங்கெல்லாம் உயர்ந்திருக்கும். இது எப்போ 2 மணி 3 மணிக்கு உச்சபட்சத்தை எட்டும். ஆனால் மாலையில் 3 மணிக்கு 3ஆம் தேதிக்கு பிறகு மாலையில் முன்னிரவில் ஆங்காங்கே இடிமழை பிடிப்பி கொடுக்கும். எங்கே வெப்பம் உயர்ந்து கடும் புழுக்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அங்கதான் உங்க தலைக்கு மேலேயே மேகம் உருவாகி மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் 3ஆம் தேதியிலிருந்து. ஆனால் 3ஆம் தேதி பரவலாக அல்ல, புரிஞ்சுக்கிங்க. 3ஆம் தேதி பரவலா அல்ல. 3ஆம் தேதி தொடங்கும், ஆங்காங்கே தொடங்கும். 3ஆம் தேதி ஆங்காங்கே தொடங்கும். இப்போ 2ஆம் தேதி வரை வெப்பம் உயர்வா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். 3ஆம் தேதி கிழக்கு மேற்கும் குறைந்து உள்ளே மட்டும் அதிகமா இருக்கும். ஆங்காங்கே இடிமழை பொழிவை தொடக்கும். 3ஆம் தேதி மாலை இரவுல பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, தென்கடலோரத்திலையும் டெல்டாவில் ஒரு சில இடங்கள்லையும் 3ஆம் தேதி வாய்ப்பு அதிகம். இலங்கையிலையும் மழை உண்டு, பரவலாகவே ஆங்காங்கே மழை உண்டு. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முதல் தென் மாகாணங்கள் வரைக்கும். 4ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே, இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு தவிர்த்து பிற பகுதிகள், விழுப்புரத்துக்கு தெற்கே கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலையெல்லாம் உண்டு. அந்த வடகடல் ஓரத்துக்கு மட்டும் 5ஆம் தேதிக்கு மேலதான். வடகடல் ஓரத்துக்கு மட்டும் 5ஆம் தேதிக்கு மேல 3ஆம் தேதியை விட 4ஆம் தேதி பரப்பில் கூடும். 4ஆம் தேதியை விட 5ஆம் தேதி பரப்பில் கூடும். 5ஆம் தேதி உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை இருக்கு. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மத்திய பகுதி, அதாவது எங்கன்னு சொல்லணும்னா ஆரல்வாய் மொழி, வேலூர் இடைப்பட்ட பகுதின்னு சொல்லலாம். இடைப்பட்ட மத்திய பகுதி என்னென்ன மாவட்டங்கள் வருவதில் தென்காசி மாவட்ட உள்பகுதி, திருநெல்வேலி மாவட்ட உள்பகுதி, விருதுநகர் மாவட்ட மத்திய பகுதியெல்லாம் கனமழை இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்துல கனமழையே தெரியுது. அது விருதுநகர் மாவட்ட மத்திய பகுதி, மதுரை மாவட்ட, மதுரை மாநகர் உட்பட, அப்புறம் அப்படியே திண்டுக்கல் மாவட்ட, புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரம், திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமே திருச்சி மாவட்டம், மதுரை எல்லையோரம் தொடங்கி சேலம் மாவட்டம் எல்லையோரம் வரைக்கும் உள்ள திருச்சி மாவட்டம், நாமக்கல், சேலம் இதெல்லாம் 5ஆம் தேதி மாலை இரவுல நல்ல மழை இருக்கு. அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கலோட கல்வராயன் மலை பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்ட பகுதியில் 5ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. ஒதுக்கி தான். டெல்டாவிற்கும் மழை உண்டு. டெல்டாவிற்கு இரவு தான் வரும், மேற்கிலிருந்து வரும். அதிகாலை நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் தான் டெல்டாவுக்கு வரும். ஒரு கிழக்கு காற்று நுழையும் பொழுது மதிய நேரத்திலையும் இருக்கும். 6ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும். 6ஆம் தேதி சென்னைக்கும் வந்துவிடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி எல்லாமே உண்டு 6ஆம் தேதி. 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12ஆம் தேதி வரை மழை இருக்கும். இதில் 5, 6, 7, 8, 9 கொஞ்சம் பரவலான மழை பொழிவு இருக்கும். 5, 6, 7, 8, 9 5, 6, 7, 8, 9 பரவலான மழை இருந்தாலும் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். ஒதுக்குதலும் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ வெப்பம் குறையும். எங்கெங்க வெப்பம் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். உள்பகுதிகளில் 3ஆம் தேதியில் இருந்தோம். ஆனால் மழை பெஞ்சிட்டுனா அன்னைக்கு அங்கே வெப்பம் குறைஞ்சிரும். அடுத்த நாள் வெப்பம் கொஞ்சம் புழுக்கம் மட்டும் இருக்கும், வெயில் இருக்காது. புரியுதுங்களா? அடுத்த நாள் புழுக்கம் மட்டும் இருக்கும். மழை பெஞ்ச இடத்துல புழுக்கமாக இருக்கும். பெருசாக வெயில் ஒரு வெப்ப தாக்கம் இருக்காது. புழுக்கம், வேர்வை மட்டும் இருந்துட்டு இருக்கும். 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே வெப்பம் குறையும் நாள் 5லிருந்து 10ஆம் தேதி வரைக்கும், 5லிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உறுதியாக குறைஞ்சிருக்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே. ஆகவே நேற்றைக்கு அடிச்சு வெயில் தான் உச்சபட்ச வெயில். இன்றைக்கு நேற்றை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒப்பிட்டு வெப்பநிலை மானியை பார்த்து ஒப்பிட்டு பார்த்தா தான் குறைவுங்கிறது தெரியும். ஆனால் அனுபவிக்கும் பொழுது அதிகமாக இருப்பது போல தான் தெரியும். ஒப்பிடும் பொழுது சில புள்ளிகள் குறைவாக தெரியும். அதே நேற்றைய வெப்பநிலையும் இன்றைய வெப்பநிலையும் வெப்பநிலை மாநில பார்த்து பதிவிட்டு பார்க்கும் பொழுது அந்த வெப்பநிலை குறைவு தெரியும். இன்றைக்கு நேற்றை விட குறைவான வெப்பம் தான் பதிவாகும். ஆனால் வெப்பம் 100 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும். 102 பதிவாகும். 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்.
அதுக்கப்புறம் மேற்கையும் வங்கக்கடலோரமும் குறையும், உள்ளே கூடியிருக்கும். உள்ளேயும் நான் 5ஆம் தேதியிலிருந்து குறைஞ்சிரும். அதுவும் 5லிருந்து 9 வரை குறைந்திருக்கும். 5லிருந்து 9 வரை தான் கொஞ்சம் பரவலான மழை. அதிலையும் ஒதுக்கி ஒதுக்கி மழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே பெய்தாலும் வெவ்வேறு நேரத்தில் தான் பெய்யும். ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். உங்கள் ஊரில் பெய்யலாம், அருகில் இருக்கிற ஊரில் ஒதுக்கும். அருகில் இருக்கிற ஊரில் பெய்யலாம், உங்கள் ஊரை ஒதுக்கலாம். இப்படி ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஏதோ ஒரு நேரத்தில் அந்த நாளில் அல்ல அடுத்தடுத்த நாட்களில் பொழியும். அப்படி தான் சொல்ல முடியும். எங்கே எவ்வளோ மழை எத்தனை சென்டிமீட்டர்லாம் சொல்ல முடியாது. அப்படி தான் இருக்கும். இப்போ கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு புரியும். திருச்செங்கோட்டில் 5 சென்டிமீட்டர் பெஞ்சு, ஆனால் பக்கத்தில் பெய்யலை. நேற்றைக்கு கருப்பான செக்ஷனில் பெஞ்சிருக்கு, ஆனால் உள்ளே பெய்யலை. இப்படித்தான் இருக்கும் மழை. பெய்யும் இடத்தில் வலுத்திருக்கும், அருகிலே ஒதுக்கி இருக்கும். இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.